ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பருப்பு தோசை சுட போகிறோம். அதுக்கு நான் அரிசி ஊற வச்சுருக்கேன். இந்த இது சாமை அரிசிங்க. அச்சமாக ஒரு 100 கிராம் அரிசி மட்டும் அது போட்டிருக்கேன். மீதி எல்லாமே துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இது கூட ராகி இருந்தாலும் நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்மளாண்ட ராகியில் ராகி மாவு இருக்குது. இது கூட ஆட் பண்ணி தோசை போட்டுக்கலாங்க. இதை ஊற வச்சு புளிக்க வச்சு தோசை சுடலாம். நாம் அடை தோசை மாதிரி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஊற வச்சுட்டு 4 hours ஊற வச்சுட்டு பிறகு நைஸாக அரைச்சிட்டு ஒரு 2 hours ரெஸ்ட் கொடுத்து அடை தோசை மாரி நம்ம ட்ரை பண்ணுறோம். அதுவும் டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணுறேங்க. இது கூட நாம் உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி ரெஸ்ட் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் தோசையை திருப்பி போட்டுட்டுங்க. இந்த தோசையோட நாம் தக்காளி குச்சி கடலக்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க. நாம் தக்காளி குச்சிங்க கடலக்காய் சட்னி. இப்போ நாம் தோசையோட கடலக்காய் சட்னி கெட்டியாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான முறையில் நாம் பருப்பு தோசை செஞ்சுருக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஷார்ட்டில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.